அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் உக்கிரமடைந்துள்ள சூழ்நிலையில் யாரும் எதிர்பாராத முனையில் சவுதி அரேபியாவுக்கும் கவுதி படைகளுக்கும் இடையில் பாரிய அளவிலான மோதல் வெடித்திருக்கின்றது. இஸ்ரேல் என்ன நடக்க வேண்டுமென இஸ்ரேல் நினைத்தார்களோ அதை சவுதி அரேபியா தற்போது நிறைவேற்றி இருக்கின்றார்கள். எனவே ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இடையே ஏற்பட்ட முக்கோண மோதல் தற்போது வேறொரு களத்துக்கு மாறி இருக்கின்றது. சம நேரத்தில் புதிய போர்முனை கவுதி படைகளுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் திறந்திருப்பதால் பதற்றம் மத்திய கிழக்கு முழுவதும் பரவலாக மாறியிருக்கின்றது. சவுதி அரேபியா கவுதி படைகள் மாறி மாறி தாக்குதல்கள் நடத்தப்பட்ட சூழ்நிலையில் இரண்டு தரப்புக்கும் பாரிய அளவிலான சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். சவுதி அரேபியா நேற்றைய தினம் திடீரென ஏமனில் கவுதிகள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சனா இன்டர்நேஷனல் விமான நிலையம், சர்வதேச விமான நிலையம் மீது மிகப்பெரிய அளவிலான விமான தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். இதில் கவுதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தலைநகரம் சனாவில் ஒரே விமான நிலையம்தான் இந்த சனா விமான நிலையம். இந்த சனா சர்வதேச விமான நிலையத்தை தான் இஸ்ரேல் மிக கொடூரமான முறையில் தாக்கி அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பயணிகள் விமானத்தை எல்லாம் அளித்த பின்னர் மிக விரைவாக கவுதிப்படை பலத்த முயற்சிகளின் பின்னர் அந்த விமான நிலையத்தை கட்டி எழுப்பியிருந்தார்கள். அந்த விமான நிலையத்தையே மீண்டும் சவுதி அரேபியா குண்டு வீசி அழைத்திருக்கின்றார்கள். இதற்கான காரணம் என்ன, இதற்கு கவுதிகள் கொடுத்திருக்கக்கூடிய பதிலடி என்பவற்றை நாங்கள் பார்ப்பதற்கு முன்பாக குறிப்பாக இந்த சவுதி அரேபியாவுக்கும் கவுதிகளுக்கும் இடையில் நீண்ட பல வருடங்களாகவே ஒரு மோதல் போக்கு காணப்படுகின்றது. ஏனெனில் இந்த ஏமனை இரண்டாக பிரித்தோம் என்றால் சவுதி அரேபியா ஆதரவு பெற்ற படைகள் ஏமனில் ஒரு பகுதியை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மறுபுறத்தில் தலைநகரம் சனா, முக்கியமான கெடிலா துறைமுகம் உட்பட்ட பகுதிகளை கவுதி படைகள் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவை ஆதரவு பெற்ற ஒரு படையினர் ஏமன் அரசாங்கமாகவும், ஈரான் ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய கவுதி படைகள் சனா உட்பட பல பிரதேசங்களையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இந்த கவுதி படைகளுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் எப்போதுமே ஆகாது என்றுதான் சொல்ல வேண்டும். இரண்டு தரப்பும் நேருக்கு நேர் மோதிக்கொள்வது, மறைமுகமாக தாக்குதல் நடத்திக் கொள்வது, ஒரு கட்டத்தில் சவுதி அரேபியாவை ஸ்தம்பிக்க வைக்கும் அளவுக்கு அரம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மீது தாக்குதல் நடத்தி கவுதிகள் அதிர்ச்சி கொடுத்திருந்தார்கள். அவ்வாறு நீண்ட ஒரு பரம வைரிகளாக இருந்த சவுதி அரேபியா கவுதி படைகளுக்கு இடையில் சீனா மேற்கொண்ட முயற்சிகளின் காரணமாக ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் அல்லது சமாதான முயற்சிகளின் பின்னர் கவுதி படைகளுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான முறுகலும் ஓரளவு தனித்திருந்தது. ஏனெனில் கவுதி படைகள் ஈரானினுடைய ஆதரவு, ஈரானினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பவர்கள். எனவே சவுதி அரேபியாவும் ஈரானும் ஓரளவுக்கு சமாதானம் அடைந்திருந்தமையால் இவர்களுக்கிடையும் பெரிய தாக்குதலையும் நடைபெறவில்லை. ஆனால் இந்த அயதுல்லா அல் கமேனியினுடைய இறுதி ஊர்வலம் நடந்த பொழுது கவுதி படையினுடைய முக்கியஸ்தர்கள் பலரும் ஈரானுக்கு சென்று டெஹ்ரானில் நேரடியாக தலைவருக்கு அஞ்சலி செலுத்த விரும்பினார்கள். ஏனெனில் காசாவில் இருந்து கூட ஹமாஸ் இயக்கத்தினர் சென்றிருந்தார்கள், கத்தாரில் இருக்கக்கூடிய ஹமாஸ் இயக்கத்தினர் சென்றிருந்தார்கள், லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர்கள் சென்றிருந்தார்கள், அமல் இயக்கத்தினுடைய பாலஸ்தீன பிரிவினர் சென்றிருந்தார்கள் என உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள், பாலஸ்தீன ஆதரவு இயக்கங்கள் என பலதரப்பட்டவர்களும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட காரணத்தினால் கவுதி படைகளும் ஈரானுக்கு நேரடியாக சென்று கலந்து கொள்ளும் விருப்பத்தை ஈரானுக்கு தெரிவிக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய பயணிகள் விமானம் அனைத்தையும் இஸ்ரேல் தாக்குதலில் அழைத்து விட்டார்கள். எனவே நீண்ட தூரம் செல்வதற்குரிய விமானங்கள் இல்லை. உடனே ஈரான் தன்னுடைய விமானத்தை, பயணிகள் விமானத்தை கவுதிகளுக்காக அனுப்புகின்றார்கள் ஏமனுக்கு. ஆனால் ஒரு 10 வருட காலமாகவே ஏமனினுடைய சனா சர்வதேச விமான நிலையத்தில் ஈரான் விமானங்கள் தரையிறங்குவதற்கு சவுதி அரேபியா தடை விதித்திருந்தார்கள். ஏனெனில் ஏனைய நாட்டினுடைய விமானங்கள், ஜோர்டான், எகிப்தின் விமானங்கள் தரையிறங்கினாலும் பரவாயில்லை, ஈரானுடைய விமானங்கள் தரையிறங்கக்கூடாது. ஏனெனில் ஈரானுடைய விமானங்கள் மூலம் கவுதிகளுக்கு ஆயுதங்கள், முக்கியமான ஏவுகணைகள் கிடைத்துவிட்டால் அதை வைத்து தங்கள் மீது கூட அவர்கள் தாக்குதல் நடத்தலாம் என்ற ஒரு அச்சம் காரணமாக ஈரானின் உடைய விமானங்கள் தரையிறங்குவதற்கு சவுதி அரேபியா அனுமதி கொடுப்பதில்லை. இது ஒரு 10 வருடங்களாக இந்த நடைமுறை மேற்கொள்ளப்பட்டு வந்த சூழ்நிலையில் அயதுல்லா அல் கமேனியினுடைய இறுதி நிகழ்வில் ஊர்வலத்தில் கலந்து கொள்வதற்காக கவுதி தலைவர்களை, முக்கியஸ்தர்களை ஏற்றிச் செல்வதற்காக வந்த விமானம் சனா ஏமன் விமான நிலைய ஏமன் வான்பரப்புக்குள் வருகின்றது. ஓமன் வான்பரப்பு வழியாக வந்து
ஏமனுக்குள் வந்த பின்னர் அந்த விமானம் இறங்குவதற்கு தடை விதிக்கின்றார்கள் சவுதி அரேபியா. உடனே ஏமனை சேர்ந்த கவுதிகள் வேறு ஊடகங்கள் மூலம் அல்லது வேறு நபர்கள் மூலம் சவுதி அரேபியாவிடம் இது பயணிகள் விமானம்தான், இதை நீங்கள் இறங்குவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும், இது ஒரு இறப்பு நிகழ்வுக்காக மரண நிகழ்வுக்கு செல்வதற்கான ஒரு பயணம், வேறு எந்த நோக்கமும் கிடையாது என்று கூறுகின்றார்கள். சவுதி அரேபியா முற்றாக மறுத்து விட்டார்கள். பின்னர் ஈரான் நேரடியாக சவுதி அரேபியாவினுடைய அரசிடம் பேசுகின்றார்கள், வெளியுறவுத்துறையிடம் பேசுகின்றார்கள். எங்களுடைய தலைவர் இறுதி நிகழ்வில் ஒரு மரண நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு, அவர்களும் இஸ்லாமியர்கள், இவர்களும் இஸ்லாமியர்கள், ஒரு இஸ்லாமிய மதத்தின் மிக முக்கியமான ஆக்கிரமிப்புக்கு எதிரான தலைவர் கொல்லப்பட்டிருக்கின்றார், அவருடைய மரணத்தில் சென்று கலந்து கொள்வதற்காக கவுதி தலைவர்களை ஏற்ற வந்த விமானத்தை சவுதி அரேபியா தடை விதிக்கின்றார்கள். பாருங்கள், சவுதி அரேபியா மீதும் ஏனைய அரபுலக நாடுகள் மீதும் ஏன் ஈரான் தாக்குதலை இவ்வளவு தீவிரமாக நடத்துகின்றார்கள் என நாங்களும் பல தடவைகள் யோசித்ததுண்டு. அதற்கான விடைகளை பார்க்கின்ற பொழுது, ஒரு நாட்டின் தலைவர் இறந்த பொழுது இறப்புக்கு செல்வதற்காக ஏற்றி செல்ல வந்த விமானத்தை தடை விதிக்கின்றார்கள். பின்னர் பல கட்ட பேச்சுவார்த்தைகளின் பின்னர் ஈரானினுடைய அழுத்தத்தின் மத்தியில் சவுதி அரேபியா அதற்கு சம்மதம் தெரிவிக்கின்றார்கள். கவுதிகளுடைய முக்கியஸ்தர்கள் அனைவரும் திரண்டு அந்த விமானத்தில் ஏறி சென்று டெஹ்ரானில் கமேனியினுடைய இறுதி நிகழ்வில் ஊர்வலத்தில் நேரடியாக கலந்து கொள்கின்றார்கள். அவ்வாறு கலந்து கொண்ட பின்னர் மீண்டும் அவர்களை, ஏனெனில் அவர்கள் ஏமனிலிருந்து சென்றவர்கள், இறுதி ஊர்வலம் முடிவடைந்து மஷாத் நகரில் கமேனியினுடைய உடலம் அடக்கம் செய்யப்பட்ட பின்னர் மீண்டும் அவர்கள் ஈரானிலிருந்து ஏமனுக்கு வருவதற்காக விமானத்தில் புறப்படுகின்றார்கள். ஆனால் இம்முறை மிக கடுமையாக அந்த விமானத்தை அனுமதிக்க முடியாதுன்னு சவுதி அரேபியா கூறிவிட்டார்கள். வானில் பல தடவை வட்டமடித்த விமானம் சவுதி அரேபியாவினுடைய கடுமையான கட்டுப்பாடு காரணமாக ஏமனுக்குள் தரையிறங்க முடியவில்லை. அந்த விமானம் ஈரானிலிருந்து வேறு நாடொன்றுக்குள் தரையிறக்கப்பட்டு அந்த நாட்டிலிருந்து வேறு விமானங்கள் மூலம் கவுதி தலைவர்கள் ஏமனுக்கு வந்து சேர்கின்றார்கள். இது கவுதி தலைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம். ஏனெனில் இந்த சனா சர்வதேச விமான நிலையம் என்பது எங்களுடைய விமான நிலையம், எங்களுடைய விமான நிலையத்தில் எங்களுடைய நபர்கள் சென்று எங்கள் நாட்டுக்குள் தரையிறங்குவதற்கு நீ யார் தடை விதிப்பது? சவுதி அரேபியாவிலோ அல்லது ஏமனின் சவுதி அரேபியாவினுடைய பின்புலத்தில் இயங்கக்கூடிய ஏமன் அரசினுடைய கட்டுப்பாட்டு பகுதிக்குள் தரையிறங்கினாலோ கூட அதை தடுப்பதற்கு உரிமை உண்டு. இது ஏமனுக்குள் அவர்களுடைய கட்டுப்பாட்டு பிரதேசத்திற்குள் கவுதிகள் ஆட்சிக்குட்பட்ட பிரதேசத்துக்குள், அதுவும் கமேனி தலைவருடைய மரணத்திற்கு சென்று வந்தவர்களின் விமானத்தை தடுப்பதா, எங்களுக்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிப்பதா என கவுதிகள் மிக கடுமையான கோபம் கொண்டார்கள். கவுதிகள் இதுவரை சமாதானமான போக்கை சவுதி அரேபியாவுடன் கடைபிடித்தவர்கள். இதன் பின்னர் சவுதி பின்னணியில் இயங்கக்கூடிய ஒரு குழுவினருடன் அவர்களுக்கு மோதல் ஏற்படுகின்றது. இந்த கோபத்தில் இருந்த சவுதி அரேபியா மீது மிக கோபத்தில் இருந்தவர்கள் கவுதி படைகள் மீது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு சவுதி அரேபியாவினுடைய ஆதரவு பெற்ற படைகள் தாக்குதல் நடத்துகின்றார்கள். கவுதிகளும் மிக கடுமையான தாக்குதல், இரண்டு தரப்பிலும் மிகப்பெரிய அளவிலான சேதம். 40 கவுதி படைகள், கவுதி போராளிகள் உயிரிழந்த சூழ்நிலையில் 28 பேர் வரை ஏமன் அரசாங்கத்தை சேர்ந்த சவுதி ஆதரவு பெற்ற படைகளும் உயிரிழந்தார்கள். சவுதி இராணுவத்தினர் கூட 2-3 பேர் உயிரிழந்தார்கள் என்ற செய்தி வழியாக இருந்தது. ஒரு 4-5 தினங்களுக்கு முன்பு காணொலிகளை தொடர்ச்சியாக பார்க்கும் நண்பர்களுக்கு தெரியும். மிகப்பெரிய அளவிலான ஒரு பதற்றம் ஏமனுக்கும் ஏமன் நிலையில் இருக்கக்கூடிய கவுதி எதிர்ப்பு போராளிகளுக்கும் இடையில் நடைபெற்று கொண்டிருப்பதாக, அது எந்த நேரத்திலும் ஏமன் கவுதி சவுதி அரேபியாவுக்கு இடையிலான மோதலாக கூட வெடிக்கலாம் என்ற அச்சங்கள் கூறப்பட்ட சூழ்நிலையில் தான் இவ்வாறு ஒரு மிகப்பெரிய மோதல் முடிவடைந்து இரண்டு தரப்பிலும் சேர்த்து கிட்டத்தட்ட 100 பேர் வரை கொல்லப்பட்ட பின்னர் சற்று அந்த நிலைமை அமைதியடைகின்றது. ஏனெனில் ஈரான் அமெரிக்க யுத்தத்தில் தீவிரமாகிவிட்டார்கள். இரண்டு தரப்பு மாறி மாறி தாக்குதலை மேற்கொண்ட சூழ்நிலையில் நேற்றைய தினம் டெஹ்ரானில் இருந்து ஒரு விமானம் கிளம்பி ஓமானுடைய ஏர் வான்பரப்பை பயன்படுத்தி நேரடியாக ஏமனுக்கு ஈரானிலிருந்து ஒரு விமானம் செல்கின்றது. ஏமனுடைய வான்பரப்பை பயன்படுத்தி அந்த விமானம் செல்கின்ற பொழுது சவுதி அரேபியா திடீரென அந்த ஈரான் விமானத்தை கண்காணிக்க தொடங்கி இருக்கின்றார்கள். அந்த ஈரான் விமானத்தை அதனுடைய பாதையை கண்டறிந்து தரையிறங்குவதை தடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்கின்ற நிலையில் அவர்கள் திடீரென ஏமனுக்கு அருகாமையில் வந்த பின்னர் ரேடாரை ஆஃப் செய்துவிட்டு அதன் வழித்தடத்தை கண்டுபிடிக்க முடியாதவாறு விமானத்தை செலுத்தி ஏமனுக்குள் தரையிறங்கி விட்டார்கள். அது பயணிகள் விமானமா, போர் விமானமா, அல்லது ஈரானுடைய ராயதந்திரிகள் வந்த விமானமா, ஏமனுக்கும் கவுதிகளுக்கும் இடையில், கவுதிகளுக்கும் ஈரானுக்கும் இடையில்
அமெரிக்க ஈரான் போரில் கவுதிகளும் ஈரானுக்கு ஆதரவாக கிளம்புகலாம் என்ற சூழ்நிலையில் அது தொடர்பிலான ஆலோசனை வழங்குவதற்காக வந்த விமானமா என்று எதுவும் தெரியவில்லை. அந்த விமானம் இறங்கி சில நிமிட நேரங்களில் சனா சர்வதேச விமான நிலையம் மீது மிக கோரமான தாக்குதலை சவுதி அரேபியா போர் விமானங்கள் நடத்துகின்றன. ஏறக்குறைய 5 முதல் 8 சவுதி அரேபியனுடைய போர் விமானங்கள் மேலே கிளம்பி கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்துகின்றார்கள். அந்த தாக்குதலில் சனா விமான நிலையம் மிகப்பெரிய அளவில் சேதமடைகின்றது. ஆஸ்திரேலிய வான்வழி தாக்குதலில் சேதமடைந்து மீண்டும் புனரமைக்கப்பட்டு ஏமன் மக்களுக்காக இயங்கிய அந்த விமான நிலையத்தின் ஓடுபாதைகள் மீண்டும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு சேதப்படுத்தப்படுகின்றன. கவுதிப்படை உடனடியாக ஒரு விடயத்தை சொல்கின்றார்கள், யுத்தத்தை தொடங்கி வைத்த சவுதிக்கு நன்றி. இனி நாங்கள் இந்த சியோனிச அமெரிக்க கூட்டாளிகளுக்கு தக்க பாடத்தை புகட்டப் போகின்றோம். எங்களின் பதிலடி என்பது வரலாறு காணாதளவில் இருக்கும் என்று இந்த தாக்குதல் நடந்து ஒரு 30 நிமிடங்களிலேயே கவுதிகளுடைய செய்தியாளர் ஜாக்கி ஷாரி ஒரு அறிவிப்பை விடுகின்றார். கவுதிகளினுடைய அறிவிப்பை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், சொன்னால் சொன்னதைப் போல அடிப்பார்கள். அமெரிக்க விமானந்தாங்கி கப்பல்களையே செங்கடலில் தெறிக்க விட்டவர்கள் அமெரிக்காவை தன்னுடைய அத்தனை வளங்களையும் போர்த்திறன்களையும் பயன்படுத்தி முடியாத பட்சத்தில் கவுதிகளிடம் ஒப்பந்தம் செய்து கொண்டு செங்கடலிலிருந்து தங்களுடைய விமான தாங்கி கப்பல்களோடு தப்பி ஓடி இருந்தார்கள். அப்படி அமெரிக்காவுக்கே தண்ணி காட்டியவர்களை சவுதி அரேபியா அடித்திருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவை திரும்ப அடிப்போம் என கவுதிகள் கூறிய சூழ்நிலையில் சொன்னது மட்டுமல்ல, அடுத்த மணி நேரத்தில் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஆபா சர்வதேச விமான நிலையம் தாக்கப்படுகின்றது. அந்த விமான நிலையம் தாக்கப்பட்டு 30 நிமிட இடைவெளியில் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய கிங் காலித் விமானப்படை தளமும் மிகப்பெரிய அளவில் ஏவுகணை ட்ரோன் தாக்குதலுக்கு இலக்காகின்றது. ஆரம்ப கட்ட தகவல்களின்படி சவுதி அரேபியா கவுதி படைகளுடைய ஏவுகணைகள் ட்ரோன்களை இடைமறித்து அழித்து விட்டோம், எந்த ஒரு தாக்குதலும் பாதிப்பு ஏற்படுத்தவில்லை என்று குறிப்பிட்டாலும் சவுதி அரேபியாவில் ரியாத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின்படி அபாஸ் சர்வதேச விமான நிலையத்தின் பயணிகள் தங்குமிட பகுதி அல்லது கட்டிடப் பகுதிகளில் இருந்து பெரும் புகை மண்டலம் எழுந்து கொண்டிருப்பதாகவும் கிங் காலித் விமானப்படை தளத்தில் இருந்தும் புகைமூட்டத்தை காணக்கூடியதாக இருப்பதால் கவுதிகளின் ஏவுகணைகள் நேரடியாக சவுதி அரேபியா விமான நிலையத்தை தாக்கியிருப்பது உறுதிப்படுத்தப்படுகின்றது. சவுதி அரேபியாவில் மிகப்பெரிய அளவிலான பதற்றம், விமான நிலைய பகுதிகளுக்கு சைரன் ஒலிக்க விடப்படுகின்றது. அங்கிருக்கும் மக்கள் மிகப்பெரிய அளவில் அலர்ட் செய்யப்படுகின்றார்கள். விமான ஆணையம் மிகப்பெரிய உச்சநிலையில் இருக்கின்றார்கள். எந்த ஒரு சேதமும் கவுதி தாக்குதலால் இல்லை என்று குறிப்பிட்டாலும் கூட கவுதி தாக்குதல் ஒரு விமான நிலையத்தை பாரியளவில் சேதப்படுத்தி இருக்கின்றது என்ற செய்தி, ஈரான் அமெரிக்க மோதல், ஈரான் ஸ்டேல் மோதல், தற்போது கவுதி படை சவுதி அரேபியா மோதலாகவும் பரிணாமம் கொண்டு விட்டதா என்ற கேள்விகள் தான் தற்போது எழுந்திருக்கின்றன. ஸ்டேல் அவர்களுக்குள்ளேயே மோத வைத்து அவர்களை அழிக்க வேண்டும் என துடித்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு அவர்களுடைய வாய்க்கு சர்க்கரை போடுவதைப் போல சவுதி அரேபியா நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் ஈரான் அமெரிக்க படைத்தளங்கள் அமைந்திருக்கக்கூடிய குவைத்தை தாக்கினார்கள், பஹ்ரைனை தாக்கினார்கள், எமிரேட்ஸை தாக்கினார்கள், ஏன் தங்களோடு நெருக்கமாக நட்பு கத்தாரை கூட தாக்கினார்கள். ஆனால் சவுதி அரேபியா மீது இந்த ஒரு தாக்குதலையும் கடந்த வாரத்தில் மேற்கொள்ளவில்லை. ஆனால் ஈரானின் தூதுக்குழு சென்ற நேரத்தில் சனா விமான நிலையத்தை சவுதி அரேபியா தாக்கியிருப்பதால் ஈரானின் அடுத்த தாக்குதல்கள் சவுதி அரேபியாவை நோக்கியும் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக மாறியிருக்கின்றது. எனவே ஈரான் இது தொடர்பில் என்ன முடிவெடுக்கப் போகின்றார்கள்? 2 விமான நிலையங்களை தாக்கிய பின்னர் கவுதிகள் தங்கள் தாக்குதலை மட்டுப்படுத்தப் போகின்றார்களா, அல்லது சவுதி அரேபியாவுடைய உட்கட்டுமானங்களை இலக்கு வைத்து மேலதிக தாக்குதலை தொடுக்கப் போகின்றார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. எனவே இந்த பிராந்தியம் முழுவதும் போரினுடைய வெப்பம் பரவிக்கொண்டிருக்கின்றது. அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய முட்டாள்தனமான செயற்பாடுகள், ஸ்டேலினுடைய சதித்திட்டம், அரபுலக நாடுகளின் மன்னர்களுடைய முட்டாள்தனமான முடிவுகள், இந்த நேரத்தில் அரபுலக நாடுகளை அந்த நாடுகளுக்குள்ளேயே மோத வைத்து அழிக்க வேண்டும் எனத்தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் துடித்து கொண்டிருக்கின்றார்கள். இது புரியாமல் ஈரானுக்கு எதிராக, கவுதிகளுக்கு எதிராக, ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக, அங்கே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு சக்திகளை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு எதிராகவெல்லாம் தங்களுடைய துப்பாக்கிகளை திருப்புவதன் மூலமாக ஒட்டுமொத்த அரபுலகமும் மிகப்பெரிய அழிவை சந்திக்கப் போகின்றார்கள். இதை தடுப்பதற்குரிய தைரியமும் அல்லது ஈரானுக்கு எதிரான முடிவுகளை, ஈரானுக்கு ஆதரவாக முடிவுகளை எடுக்காவிட்டாலும் கூட ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு ஆதரவான முடிவுகளை எடுக்காமல் இருப்பதன் மூலம் இந்த அரபு நாட்டு தலைவர்கள் தவிர்த்து கொள்வார்களா, அல்லது ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவுடன் இணைந்து பேரழிவை இந்த பிராந்தியத்தில் உருவாக்கப் போகின்றார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
இந்த காலைப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக இதுபோன்ற போர்க்களத்திலிருந்து வெளியாகக்கூடிய செய்திகளையும் அதன் பின்னணி தொடர்பான விரிவான தகவல்களையும் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.